இந்த கருணக்கிழங்கு புளிக்குழம்புனா சாப்பிட்டே ரொம்ப வருஷம் ஆச்சு. திடீர்னு சாப்பிடணும் போல இருந்துச்சு. அப்புறம் வெஜிடபிள்ஸ் பார்த்துட்டு இருக்கப்ப ஜெப்டோல வந்து கருணக்கிழங்கு பார்த்தேன். உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து கருணக்கிழங்கு புளிக்குழம்பு வச்சுட்டேன். அதுக்கு சைடிஷா வந்து முருங்கைக்கீரை பொரியலும் உருளைக்கிழங்கு மசியலும் பண்ண போறேன். இந்த மூணுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்னொன்னா பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து சாதத்தை குக்கர்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டுட்டு முருங்கைக்கீரை பொரியல் ரெடி பண்ணியிருந்தேன். முருங்கைக்கீரை பொரிக்கும் போது நல்லா கிரீனிஷா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு மூடி போடாம அப்படியே லைட்டா தண்ணி தெளிச்சு தெளிச்சு வேக வச்சோம்னா இந்த மாதிரி நல்ல கிரீனிஷாவே இருக்கும். அதை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா கருணக்கிழங்கு புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் பூண்டு கருணக்கிழங்குலாம் போட்டு சூப்பராக நல்ல புளிப்பாக ஒரு புளிக்குழம்பு ரெடி பண்ணியாச்சு. சைட்லேயே சைடிஷும் ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி பண்ணிட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ரைஸையுமே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இன்னைக்கு டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு பாப்பாவை கூப்பிட்றதுக்கு. எப்பயுமே 12 o'clockலாம் லஞ்சை முடிச்சுட்டு 12:30க்கு ஃப்ரீயாக கிளம்புவேன். இப்போ 12:30க்குலாம் லஞ்சை முடிச்சுட்டு அவசர அவசரமாக கூப்பிட போயாச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.